கூடலூர் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. அதாவது சந்திரக்கண்ணூர்லேருந்து கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து ஊட்டி போகிறதெல்லாம் ஒரே விளாக வருங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டாப்புங்க இடக்காரா. அட என்ன ப்ரோ, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நான் மன்னார்காலுக்கு பார்த்துருக்கேன். இதுக்கு நான் கோயம்புத்தூர்லேயே வந்துருப்பேங்க, முடியல அப்படி வெயிலுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா செண்டக்கண்ணூருங்க. இது வந்து நிலாம்பூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டினே சொல்லலாம். நிலாம்பூர் வரைக்கும் எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி இங்கிருந்தே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செங்கனூரில் இருக்கோங்க. செங்கனூர்லேருந்து நம்ம ரிட்டர்ன் நம்ம கோயம்புத்தூர் கிளம்ப போகிறாங்க. அதுவும் எந்த வழியான கூடலூர் ஊட்டி வழியாக போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குது இப்போது ஜேர்னி. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 12:15 தாங்க இருக்குது. அது வந்தோடனே உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். இப்போ தாங்க ஒரு டீயை குடிச்சு விசாரித்தேன். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சண்டக்கண்ணுங்க. நீங்கள் நிலாம்பூர் ரோடு வந்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் இதுதாங்க சண்டக்கண்ணு. இப்போ நம்ம இங்கேருந்து ஊட்டி தாங்க போக போகிறோம். ஊட்டிக்கு 12:15 பஸ் இருக்குங்க. அதுக்கு நடுவில் கூடலூர் கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கும் இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம ஊட்டி போயிட்டு தான் கோயம்புத்தூர் போக போகிறோம். ரூட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா. அது இல்லாமல் பயங்கர வெயிலுங்க. நான் என்னமோ நினச்சேன் மான்சூனாக இருக்கும், மழை பட்டையை கிளப்புன்னு நினச்சேன். நம்ம எதிர்பார்த்தது எப்போ நடந்திருக்கு. சரிங்க, பஸ் வந்தோன்னே நான் கண்டினியூ பண்ணுறேன். சேஞ்சஸ்ங்க. கூடலூர் வண்டியே வந்துட்டான், அதிலே போயிடலாம். இப்போ கூடலூர் போயிட்டு கூட ஊட்டி கவர் பண்ணிடலாம்னு தோணுச்சு. ஏன்னா டைம் வந்து 11:30 ஆச்சு. அது 12:30 தான் பஸ் வரும். ஸோ கூடலூர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கூடலூர் பஸ் ஏரியாச்சுங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ரூட்டில் செமையாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஊர் போனாலும் ஒரு மேலே ஏறி இறங்கிட்டு தான் ஊர் வந்துடுங்க. நீங்கள் மன்னார்காடு வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கேயும் அப்படி தான், ஒரு மலைக்கு மேலே ஏறுவோம், இறங்கணும்னா ஊர் வந்துடும். இங்கேயும் அப்படி தான். ஐ டோன்ட் நோ அப்படின்னு கேரளா, பட் இட்ஸ் குட் டு ஃபீல். அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஃப்ரெண்ட் சீட்லாம் தருவாங்களாமாங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க. அங்கே போனோன்னே நம்ம போய்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஸ்டாப்புங்க இடக்காரா. அட என்ன ப்ரோ, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி நான் மன்னார்காலுக்கு பார்த்துருக்கேங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. இதே மாதிரிங்க எல்லாமே மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாமே இதே மாதிரி இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள். இது கொஞ்சம் பெரிய ஸ்டாப் தான் போல். பாப்பா எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் இப்போ எடுக்க முடியுமா, எடுத்து போட்டு விட்றேன் உங்களுக்கு. எப்படியாச்சுங்க இடக்காரு. ஸ்பெல் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலைங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா நம்ம டைம். இதெல்லாம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட டைமிங்கெல்லாம் போட்டிருக்காங்க நிறையா பேர். உங்களுக்கு கூடலூருக்கு பஸ்ஸு நிறையா கிடைக்குங்க. ஊட்டிக்கு தான் கிடைக்காது அவ்வளோக்கா. அப்படியே நம்ம கூடலூர் போய் போகலாம். தாண்டி போயிட்டுருக்கோம். கூடலூருக்கு 60 ரூபா வாங்கியிருக்காங்க. எங்கேருந்து நம்ம சந்திராக்கண்ணு தாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர். சந்திராக்கண்ணு வந்து கூடலூருக்கு 60 ரூபா.
இதே நீங்கள் 12:15 நல்லா வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நமக்கு ஊட்டிக்கே ஸ்டேட் பஸ் இருக்குது. நான் ஊட்டி வரைக்கும் இந்த லாஸ்ட்டை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசியில் தான் மாறி போக போகிறோம். ஷேக்கிங்லாம் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் நம்ம கோயம்புத்தூரில் எங்கே வச்சுருக்காங்க. தண்ணி எப்போ பார்த்தாலும் வந்துட்டுருக்கும் போல இருக்குது, அந்த லெவலுக்கு இருக்குது. இந்த கேரளா பஸ்ஸில் போகும்போதே தனி ஃபீல் தான், தெரியுதுங்களா? முக்கியமான ஸ்டேஷனுங்க வேலங்கடுவாங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நீலாம்பூர்னு சொன்னாவே எங்கள் அப்பா திரு எங்கே ஷோர்னூர் போயிட்டு மறுபடியும் அதுக்கு நீலாம்பூர் வர அதுக்கு இங்கே இருக்கலாங்க. அப்போ நான் அப்புறம் தான் நான் சொன்னேன், இது வந்து கேரளாவில் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு இது டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே தம்பி போயிட்டு அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு தாங்க, வேலங்கடுவா. இந்த ஊர் பேர் வந்து வேலங்கடுவாங்க. அப்போ இப்போனாச்சும் எக்ஸ்டீரியர் ஷாட் எடுக்க முடியுமான்ட்டு, ஏன்னா இது வரைக்கும் நேரம் 12:15 ஆச்சு. இவ்வளோ நேரம் அங்கே இருந்தோம்னா இப்போ தான் அங்கே பஸ்ஸே வந்துருக்கும் 12:30. சொன்னேன் இல்லைங்க, வேலங்கடுவா இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்கனால ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை மணிக்கு கூடலூர் ரீச் பண்ணுறாங்கன்னு இப்போ வந்து எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. சரிங்களா, ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு எடுத்துட்றேன். அந்த மலை தெரியுதுங்களா, அதுதான் ஊட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு அஞ்சரி ஊட்டி, இன்சரி வந்து கேரளான்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பஸ்ஸில் நிற்கிது பார்த்தீங்களா, மலபார் எக்ஸ்பிரஸ். சரி, அப்படியே பின்னாடி போயிட்டு காட்டலாம். இங்கே அப்படியே இந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது. அதனால் இந்த விளாக் பார்த்திங்கன்னா இங்கேருந்து, அதாவது சந்திரக்கண்ணூர்லேருந்து கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து ஊட்டி போகிறதெல்லாம் ஒரே விளாகாக வருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டியோ இல்லை ஊட்டிலேருந்து கோயம்புத்தூரோ வெறும் 85 ரூபான்னு சொல்லியிருந்தான். என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், மச்சா நீ இப்படிலாம் வந்துடுறான், இங்கே கூடலூர்லேருந்து ஊட்டி போகும்போதெல்லாம் குளிர்ண்டா. அவன் இருக்காங்க, அவன் பண்ணுறது தாங்க இந்த இது. ஏன்னா நார்மலாக இந்த க்ரீன் கலர் போன விளாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதே போட்டு போயிடலாம். பால்மன் பாரிஸ் ரொம்ப வேகுதுங்க குட்டி. வாங்க பஸ்ஸு கிளம்புனோடனே நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். சரிங்களா, இங்கேருந்து 60 ருபீஸுங்க. ஊட்டியிலேருந்து கூடலூர்லேருந்து ஊட்டிக்கு எவ்வளோ வருதுன்னு தெரில, டோட்டல் பண்ணி சொல்கிறேன். ஷார்ப்பாக 12:25 எடுத்துட்டாங்க. எப்படா வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுண்ணே, ஏன்னா வெயில் அப்படி பட்டையை கிளப்புதுங்க. ஒன்று சொன்னால் நம்புவீங்களா, இந்த மலையை குடஞ்சி தான் அஞ்சு போப்பாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அப்படியே ஒரு ஷார்ட் எடுக்க மாதிரி அந்த மலை உச்சியில் ஒரு பெண்டு இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி இந்த ஜேர்னி நமக்கு வேறு லெவலில் கூட அமையலாம், பார்ப்போம். எல்லாம் காட்ஸ் கிரேஸில் தான் போக போகுது. இதுதான் செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. இங்கே நம்ம பெண்டு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. சரி, இந்த ஃப்ரண்ட் சீட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் கிடைக்கல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரூட்டு சும்மா தரமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் மக்களே, எந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் ஏறுதுன்னு பாருங்கள். அந்த சைடு பார்த்தா அதை விட நமக்கு இப்போ திரும்பினோடனே நமக்கு அவங்களை காட்டுறாங்க பாருங்கள். கூடலூர் 27 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வியூன்னு பாருங்கள். வாவ், இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு தான் கேட்டுட்டு இருந்தேங்க. வந்துருச்சா பாருங்கள், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இன்னும் ஏறுவோம் மக்களே, இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமும். பாருங்கள், லொக்கேஷனே வேறு லெவலில் மாறிடுச்சு. நம்ம அங்கேருந்து தான் வந்துட்டோம், கீழேருந்து மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்ட்ரெச்சை மிஸ் பண்ணுவோமா?
என்னமா இருக்குன்னு பாருங்கள் மக்களே. லொக்கேஷன் பாருங்கள், நினச்சி கூட பாருங்க என்னமா இருக்குது பாருங்கள். அப்படியே கீழே அந்த கிளைமேட்டுக்கும் மேலே இருக்கிற கிளைமேட்டுக்கும் வித்தியாசமே இல்லை. அந்த லெவலுக்கு இருக்குங்க, கூலிங்னஸ் அப்படி இருக்குங்க. நம்ம எப்படி ஏற்றுக்க பாருங்க. காட்ஸ் ஏற ஏற வேறு லெவலில் இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு. ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஷார்ட்ஸை பாருங்கள், கெட் என்ஜாய். கொஞ்சம் ரோடெல்லாம் டேமேஜில் தாங்க இருக்குது, பார்த்து வரணும். அதான் ரொம்ப ரொம்ப பார்த்து வரணும் இங்கெல்லாம். இதுதாங்க நம்ம கோயம்புத்தூர், சரி தமிழ்நாடு கேரளா பார்டர் போட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. வெல்கம் டு தமிழ்நாடு சீரீஸ் 3. என்னடா காமெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்காதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து கடையை போட்டிருக்காங்க, யார் வாங்குவாங்க? டீ பிளான்டேஷனை பார்த்தாவே தெரில. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ஜாகிங் போயிட்டு வராங்க, நம்மளும் ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஊட்டினாவே டீ பிளான்டேஷன் தாங்க. நீல்கிரிஸ் அப்படியே குன்னூர் கூடலூர் ஒன்றும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. பேலஸ் ஹோட்டல். நம்ம டோல் ஃப்ரீ போடணுங்க. என்ட்ரி போட்டால் தான் பஸ்ஸுக்கெல்லாம் 90 ருபீஸுங்க. 2 வீலர்ஸ்க்கு 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நடுங்குடி வந்தாச்சுங்க. இது ஒரு மெயின் பிளேஸ்னே சொல்லலாம் கூடலூரில். நீங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட் நம்ம ரைட் திரும்பிடும் நினைக்கிறேன். இப்படி தான் போகிறோம். இது வந்து குருவாயூர். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் பந்தல் தாங்க. நடுக்கணி ரீச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் சொல்லியிருப்போம். அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு. நீ கூடலூர் போயிட்டு அப்படியே ஊட்டி போகலாம்.
கூடலூர் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 1:30க்கெல்லாம் வந்தாச்சு. இதோட வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கூடலூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு டிஎன்எஸ்டி விளாகாக இருக்க போகுது. சரிங்களா? இது வரைக்கும் நான் ஜேர்னியை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட 12 o'clock 11:10க்கு ஏறணும். 1:30க்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கவர் பண்ணலாம். இப்போயே 1:30 ஆச்சு. ஒரு 2 o'clock பஸ் எடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. சரிங்க, பழைய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். டாடா.